சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிங்கிள் லைன்ல ஒரு 8 பேர் சிங்கிள் லைனா ஒரு கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி விடுங்க. அதிகமா இருக்கிறவங்க கையில வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். காவல்துறை மூலமாக உங்களுக்கான அன்பான விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். கையில வச்சிருக்கிற பேட்டரி, மணி பேட்டரி, செல்போன், குறிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு அணியப்பட்டிருக்கிற தங்கவின் வெள்ளி பொருட்கள், பெண்கள் நீங்க கல்வியாளர்களுக்கு தன்னலையெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்காங்க. வீட்டில் போகும்போது உங்களுடைய பொருட்கள் நீங்களாவே பாதுகாப்பா இருக்கணும். அதனால எளிதான முறையில் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு நகர்ப்புற கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து கோவிலுக்கு வந்த இடங்கள்ல அமைதியான முறையில் சாமி தரிசனம் பண்ணிட்டு செல்ல ஊருக்கு சொல்லியிருக்கோம். நாட்களையும் நீ நிறைவாய் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. ஏமாற்றாமல் துரோகம் செய்யாமல் எங்களை விட்டு பிரியாமல் மிகவும் தயாரிப்போடு இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். என் ரத்தம், இதை நீங்கள் வாங்கி பருகுங்கள் என்றார். ஆமன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மிக மேலான ஈடு இணையற்ற ஒரு கொடை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. சுதந்திரத்தையும் விடுதலையையும் அளிக்க ஒரு விழா கொண்டாடப்பட்டது, அதுதான் பாஸ்கா விழா. ஆனால் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அந்த செம்மறியாடு அல்ல, என் உடலும் என்னுடைய இரத்தமும் செம்மறியாடாக மாறிவிடுகிறது. இது உங்களுக்கு தருகின்ற நற்கருணை.
இந்த நற்கருணையினால் உங்களுக்கு பசியே இருக்காது. காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் பரிசுத்த தஸ்னேஸ் மாதாவுக்கு